வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரசம் தான் வைக்க போகிறோம். ரசம் ஊற்றி சாப்பிட்ட பிறகும் கூட பிளேட்டில் ஒரு கரண்டி ஊற்றி குடிப்பாங்க. அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிற உங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த ரசத்தை வச்சு கொடுங்க, எது கேட்டாலும் வாங்கி தருவார். இப்போ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். புளியோட அளவு 20 கிராம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். 1/4 கப் துவரம்பருப்பை 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு இந்த பருப்பை நல்லா மசிச்சிடலாம். பருப்பு 50 கிராம் அளவு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை போட்டுக்கலாம். இதோடைய நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பையும் ஊற்றிக்கலாம். கூடவே பருப்பு வேக வச்ச தண்ணியோட 2 கப் அளவு ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 வரமிளகாய், 3 காஷ்மீரி வரமிளகாய். காஷ்மீரி வரமிளகாய் இல்லைன்னா 4 வரமிளகாய் மட்டும் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. அளவான தீயில் கருகாமல் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். கருகாமல் வறுத்துட்டோம். இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். ரசம் கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரசத்தில் ஊற்றிடலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த உடுப்பி ரசத்தை சூடான சாதத்தில் ஊற்றி கூட 2 அப்பளத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது. குழம்பு சாம்பார்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.